ஆகவே தான் அவர் ஒரு தேவ மனிதனை அனுப்பினார். எச்சரித்தார். ஆம், நீங்கள் செய்வது பாவம், நீங்கள் செய்வது மகா பெரிய பாவம். உன்னுடைய பிள்ளைகளை நீ சீர் செய்யாமல் இருப்பது பாவமாகும். அதனுடைய ஒரு பதிலாக நடந்தது என்னவென்றால், இந்த ஆசாரிய ஊழியம் அவர்களினின்று நீக்கப்பட்டது. ஒரே நாளிலே அந்த 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அதே நாளிலே அவர்கள் தகப்பனும் மரித்து போனான். அந்த தேவ மனிதன், பெயர் சொல்லப்படாத தேவ மனிதன் ஏலியை வந்து எச்சரித்தான். எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கத்தக்கதாக தேவ மனிதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஏதோ ஆறுதலான, தேறுதலான, அன்பான, ஆசீர்வாதமான வசனங்கள் அல்லவே அல்ல. தேவ பிள்ளைகளுடைய ஒரே பொறுப்பளிப்பு, பங்களிப்பு என்னவென்றால் எச்சரிப்பு தான். அங்கே தான் தேவ மனிதர்கள் வரக்கூடும். நன்றாக இருக்கும் காலத்தில் அவசியமே அல்ல. ஆனால் சீர்கெட்டு போன ஒரு நிலையிலே, காலங்களிலே, தருணங்களிலே தேவ மனிதர்கள் செயல்படத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். பரிசுத்த கடவுள் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே அந்த குடும்பத்தை அகற்றி போட்டார். தேவ மனிதனுடைய பணி எச்சரிக்கும் பணியாகும். அந்த எச்சரிப்பின் நாளிலே ஒருவேளை நாம் யோசிக்கலாம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்களிடத்தில் இருக்கிறது, இந்த போருக்கு போவோமானால் அந்த ஓப்னே பெனகாஸ் என்ன யோசித்தார்கள்? ஆண்டவருடைய பெட்டி இருந்தால் போதும், அதை எடுத்துக்கொண்டு போவோம் என்று அந்த பெலிஸ்தியருடைய அந்த போருக்கு சென்ற பொழுது நடந்த காரியத்தை நாம் அறிவோம். மரித்து போன அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் அங்கேயே விட்டுவிட்டார்கள். ஆம், இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அது மாற்று தேசத்திற்கு, பெலிஸ்திய தேசத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. எத்தனை ஒரு பரிதாபமான நிலை அல்லவா! நம்முடைய உண்மையான வாழ்க்கை நிலை ஏதோ ஒரு பொருளை பற்றியது அல்லவே அல்ல. அதற்கு மேலாக ஆண்டவரை பற்றிய விசுவாசத்திலே இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் நினைப்பதோ, நாம் வேண்டிக் கொள்வதோ, நாம் எடுக்கும் முயற்சிகளோ, நம்முடைய ஜெபமோ பரிசுத்த கடவுளிடம் கேட்கப்படும். வீழ்ந்து போன ஒரு ஏலிக்காக ஒரு தேவனுடைய மனிதன், பெயர் சொல்லப்படாத தேவனுடைய மனிதன் சீலோவிலே வந்து ஏலியினிடத்தில் வாக்குரைத்தான். இந்த வாக்கின்படி நடந்தது.